இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் தமிழக அரசின் உதவியுடன் நடைபெறும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்திற்கு தமிழ் முஸ்லிம் சமூகம் வழங்க வேண்டிய முக்கியத்துவத்தின் தேவை குறித்தும், மாவட்டந்தோறும் முஸ்லிம் பெண்கள் பெறும் வாழ்வாதார பயன்கள் குறித்தும் பேசுகிறார் கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் 2ஆம் சங்கத்தின் கௌரவ செயலாளர் வழக்கறிஞர் உமர் ஷெரீப் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கோவை மாவட்ட 2ஆம் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளராகவும் மிகச்சிறந்த வழக்கறிஞராகவும் பல்வேறு சமூக அமைப்புகளோடு இணைந்து இயங்குகிற சமூக செயல்பாட்டாளராகவும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் உமர் ஷெரீப் அவர்களை நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் மாவட்டம் தோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தினுடைய நிர்வாகம், அதனுடைய செயல்பாடுகள், இதுவரை ஒரு சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிற மாவட்டத்தில் 2வது சங்கம் தொடங்கப்படுவதற்கான பின்புலத்தை எவ்வாறு உருவாக்குவது, இதுவரை சங்கங்கள் செயல்பாட்டில் இல்லை அல்லது உருவாக்கப்படவில்லை என்றால் எப்படி அதற்கான முகாந்தரங்களை உருவாக்குவது, அரசு தொடர்போடு எப்படி இதை பயனுள்ள வகையில் ஏழ்மை நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, முஸ்லிம் குடும்பங்களுக்கு எப்படி இதனுடைய பயன்களை முழுமையாக கொண்டு சேர்ப்பது என்பன போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அன்புக்கினிய வழக்கறிஞர் உமர் ஷெரீப் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் சார், உண்மையிலே பெண்களுடைய நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் உங்களுடைய பணிகள் மிக அற்புதமானதாக இருக்கிறது. உங்களுடைய பணி தொடர எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். நன்றிங்க. இப்ப இந்த மகளிர் முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் என்கிற இந்த அமைப்பினுடைய பணிகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய வழக்கறிஞர் பணிகள் எத்தனை ஆண்டுகளா செய்றீங்க, இந்த அமைப்புகளோட எவ்வளவு ஆண்டுகளா பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. நான் ஆக்சுவலி கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் 2வது உதவும் சங்கம், சரிங்களா? அதாவது கோயம்புத்தூர்ல 2 சங்கம் இருக்குது. அதுல 2வது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தினுடைய செக்ரட்டரியா இருக்கிறேன். என்னுடைய வீடு, நான் பிறந்தது கோயம்புத்தூர்ல தான். இங்கதான் என்னுடைய பிறப்பு வாழ்க்கை எல்லாமே. என்னுடைய வீடு இருக்கிறது துடிலூர் பகுதியில. நான் விவரம் அறிஞ்ச காலத்துல இருந்து சமூக பணிகளை தொடர்ந்து பல லைன்ல செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த வகையில மகளிர் மேம்பாடு அப்படிங்கிறது நம்ம சமூகத்துல இன்னைக்கு இன்றியமையாத ஒரு தேவையான ஒரு விஷயம். அடிப்படையில பெண்கள் நமது வீட்டு கண்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்துல வாழக்கூடிய நாமும் அந்த பெண்களை பற்றி பெரிய அளவுல ஒரு அக்கறையோ கவலையோ கொள்வதில்லை என்பதில் மாற்றுகிறது கிடையாது. ஏன்னா ஆண்களுக்கு அவர்களுக்குரிய பிரச்சனைகள் ஏராளமா இருக்கிறதுனால அவர்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வருமானத்தை ஈட்டுவதற்கு வெளியே போறாங்க. உண்மையிலேயே அவங்க உழைக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக அவங்க என்ன சம்பாத்தியம் உண்டோ அதை குடும்பத்திற்கு கொண்டு சேர்த்திடுறாங்க. பட் அது போதுமானதாக இல்லை. அப்ப இந்த பெண்கள் இன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசும் கூட அவர்களுடைய ஊக்கத்துக்காக பல திட்டங்களை எல்லாம் கூட செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1892 இது உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இது. அப்போ இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல முகமதியன் கோஷா விதவை சேரிட்டி என்று கர்நாடகாவில இருந்த நவாப் அவர்களால உருவாக்கப்பட்டது. வெள்ளையனோடு போரிட்டு இறந்து போகக்கூடிய போர் வீரர்களுடைய மனைவிகள் தான் அப்போ விதவைகள் ஆகுறாங்க. அவர்கள் கோஷால இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது உருவாக்கப்படுது. சிறப்பான முறையில அன்றைய காலகட்டத்துல அது கொண்டு போய்கிட்டு இருந்ததுதான். காலப்போக்குல கால சூழல்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறும் பொழுது அது எல்லாமே மாற்றத்துக்குரியது தானே. அப்படி அதுவும் மாறி அது நடைமுறையில் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது.
இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து அரௌண்ட் 2006 வந்து சச்சார் ரிப்போர்ட் நமக்கு வந்து கைது வருது. சச்சார் அறிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கு பின்னாடி அன்று இருந்த ஆட்சியாளர், அதாவது நமது கலைஞர் அவர்கள் இந்த கர்நாடகாவில செயல்பட்டு கொண்டிருந்த முகமதியன் கோஷா விதவை சாரிட்டிங்கிறத வந்து என்ன செய்யறாருங்க, பார்வையில கொண்டு அதே போன்ற ஒரு சங்கத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து அவர் மேற்கொள்றாரு. சரி, அந்த வகையில தான் வந்து அரௌண்ட் 2011 ஒரு 2011 காலகட்டத்துல வந்து என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு இது போன்ற ஒரு சங்கத்தை வந்து எல்லா மாவட்டங்களிலும் நிறுவுறாரு. சரி, அப்ப அதுக்கு உண்டான அந்த ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து 2007-8 இருந்து அப்படியே போகுது. சரி, சரிங்களா? 2007 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2007, 2008 அப்படியே போய் 2011 வரும்போது ஓரளவுக்கு இது நிதானத்துக்கு வந்துருதுங்க. அந்த அரசாணைப்படி எல்லா மாவட்டங்கள்லயும் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு இந்த மகளிர் சங்கம் செயல்படுது. இந்த மகளிர் சங்கத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முதன்மையா நம்ம பாக்குறது அந்த சமூக பெண்கள் மீது அக்கறை கொண்டுள்ள அந்த சமூகம் சார்ந்த ஆண்கள் அல்லது சமூகத்தினர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அரசனுடைய வங்கி கணக்கிற்கு மாதம் தோறும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நன்கொடை வசூலித்து கொடுப்பாங்க. சரி, தட் இஸ் அரௌண்ட் 10 lakhs rupees. ஓகே. இந்த தொகைக்கு இணை மானியமாக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா அந்த சேம் 10 lakhs rupees என்ன செய்யறாங்க, கிராண்ட் அமௌண்டா கொடுக்குறாங்க. அதாவது 1:1 என்ற ரேஷியோ அடிப்படையில அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கடந்த காலங்கள்ல இருந்த ஒரு நடைமுறை. சரி, அதன் மூலமா இங்க ஏழை எளிய விதவை பெண்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள், ஜமாத்தார்கள், பிரமுகர்கள் யார் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க சார்பாகவும் அல்லது அந்த மொஹல்லா ஜமாத்தார்கள் சார்பாகவும் நம்ம என்ன செய்யறோம்னா அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரை மனுவை வந்து கொடுப்போம். அதாவது இந்த பகுதிகளில் இந்த பெண்கள் இந்த அளவுக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த உதவித்தொகையை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறோம், பரிந்துரை தொகையை வந்து பரிந்துரை கடிதத்தை வந்து அரசுக்கு வைப்பாங்க. இந்த அரசு இதை எப்படி வந்து சிஸ்டமைஸ் பண்ணி கொண்டு போகுதுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த மகளிர் சங்கத்துக்கு பதவி வழி தலைவராக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களும் வந்துடுறாங்க. சரி, அதற்கு அடுத்தபடியாக வந்து உபதலைவர், அவங்க பாத்தீங்கன்னா திட்ட அலுவலர். எதுக்காகனா மகளிர் திட்டம் இருக்கு இல்லைங்களா, மகளிர் திட்டம் வகுக்கக்கூடிய திட்ட அலுவலர் இருக்காங்க. DRDன்னு சொல்லுவாங்க, மாவட்ட ஊரக மேம்பாட்டு ஆணையம் பதவி. அரசு பணியாளர் தான் இல்லையா, அவங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவங்க வந்து உபதலைவர். பிறகு அதுக்கு பின்னாடி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் இருக்காங்க, அமைப்பாளர். அவர் வந்து பதவி வழி பொருளாளரா வராங்க. இந்த 3 நபர்களும் வந்து அந்த அரசுல வரக்கூடிய அந்த அரசாங்கத்தின் அந்த காலகட்டத்துல யாரு அந்த பொறுப்புல இருக்காங்களோ அவங்க பதவி வழி தலைவராகவும் உபதலைவராகவும் பதவி வழி பொருளாளரும் வந்துடுறாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அத கடந்து 6 நிர்வாகிகளை வந்து நம்ம சமூகத்துல இருந்து தேர்வு செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒண்ணு கௌரவ செயலாளர் என்ற பொறுப்பு, 2 இணை செயலாளர்கள், 3 செயற்குழு உறுப்பினர்கள். இது சமூகத்திலிருந்து தேர்வு செஞ்சு அந்த பொறுப்புகளுக்கு அந்த பணிகளை செய்வதற்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நியமிக்கப்படுவதற்காக அந்த 10 லட்சம் ரூபாய் நன்கொடை வசூல் செய்வதும், அதுக்குண்டான மனுக்களை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதும், அதை வாங்கி பொறுப்பாக அவர்களுக்கு உரித்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த பணிகள் செய்வதற்கு இந்த 6 நபர்களை வந்து என்ன செய்யறாங்க, நியமனம் செய்யறாங்க. இந்த வகையில இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம அந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர் இருக்காரு இல்லைங்களா, அமைப்பாளர், அவர்கையில வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தோம்னா அவங்க அதை வந்து ப்ரொசீடிங் கொண்டு போயிடுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த நேம் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி, இதுக்கு முன்னாடி அவங்க முஸ்லிம் மகளிர் உறவு சங்கத்துல இருந்து வாங்கி இருக்க கூடாது, அது ஒரு கண்டிஷன். அப்படி வாங்காத நபர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, நேரடியாகவே வந்து அவங்களுடைய வங்கி கணக்கிற்கு அந்த பணத்தை வந்து
செலுத்திடுவாங்க. ஓ, சரி. இது ஆரம்பத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் அவங்க இணைய மானியம் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல இட் வாஸ் லைக் அரௌண்ட் ஒரு 5,000 rupees அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க, செக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு மாற்றத்துக்கு 2012க்கு பின்னாடி அது வந்திருக்குங்க. சரி. 12க்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஆக்சுவலி 10 லட்சம் ரூபாய் நம்ம நன்கொடை வசூல் செய்து கொடுத்தால் இணைய மானியமாக 20 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது 1:2 ரேஷியோ அப்படிங்கிறது அரசாங்கம். சோ ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சங்கத்தின் மூலமாக 30 லட்சம் ரூபாய் ஏழை எளிய மற்றும் விதவை தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டுல அரௌண்ட் 43 சங்கங்கள் இருக்கு. இதுல பல மாவட்டங்கள்ல 2 சங்கங்கள் இருக்குது. இப்ப கோவை மாவட்டத்துல 2 சங்கம் இருக்குங்க. அதாவது 2வது சங்கம் அப்படிங்கறத வந்து நாம ப்ரொபோசல் கொடுத்தா கலெக்டர் முடிவு செஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கமாக இருக்கணும். அதுல வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த 10 லட்சம் டெபாசிட் அந்த நன்கொடை தொகையை வந்து முழுமையா வசூல் செய்து அதை வந்து மக்களுக்கு பிரித்தளித்திருக்க வேண்டும். அது வந்து ஆடிட்டிங் அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சங்கம் மறுபதிவு செய்யறது, ரினியூ பண்றது, இதெல்லாம் ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல வந்து மக்கள் தொகை கணக்கை பொறுத்து தேவைகளை பொறுத்து நம்ம வந்து ப்ரொபோசல் என்ன செய்யலாம், மாவட்ட ஆட்சியருக்கு வைக்கலாம். அதாவது நம்மளுடைய மாவட்டத்துல வந்து சிறுபான்மை பெண்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சங்கத்தினுடைய தேவை பத்தாது, போதுமானதாக இல்லை, அதனால வந்து நீங்க 2வது சங்கத்திற்கு நீங்க வந்து ஒப்புதல் அனுமதி வாங்கி கொடுத்தால் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதன் மூலமாக பல பெண்கள் இனியும் ஏராளமாக வந்து நன்மை அடைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்திற்கும் நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்பு. 43 சங்கங்கள் அப்படிங்கிற போது பெரும்பாலும் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு சங்கம் உறுதியாக இருக்கு இல்லையா? 38 மாவட்டத்திலையும் உறுதியாக இருக்கு. இப்ப தேவைப்படக்கூடிய இடத்துல 2வது சங்கத்துக்கான ஏற்பாடுகளுக்காக தான் நாம முயற்சிக்க வேண்டியது இருக்கலாம். இப்ப இந்த நியமன பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? மாவட்ட பொறுப்பு தலைவர் கலெக்டரா இருக்கிறாங்க, அதனுடைய துணைத் தலைவர் சமூக அலுவலராக இருக்கிறாங்க, அதே மாதிரி பொருளாளர் வந்து ஒரு அரசுத்துறை அதிகாரியாக இருக்கிறாங்க. இப்ப இது இல்லாத இந்த 6 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 6 உறுப்பினர்களை வந்து நாம இந்த சங்கத்தை முதல்ல வந்து நம்ம சமூக ஆர்வலர்கள், முஹல்லா நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குனதுக்கு பிறகு இந்த மகளிர் திட்டம் குறித்த ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு கலெக்டர் அப்ரோச் பண்ணலாமா, இல்ல இது மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்து தயாரானதுக்கு பிறகுதான் அது மாதிரியான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்களா? இதுல வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. சரி. ஏன்னா இது வந்து நான் வெளிப்படையா உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்லவும் முடியாது. நாசூக்கா சொல்லணும்னு சொன்னா இது சம்பந்தமான அறிவு பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல. அதாவது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சங்கத்தின் மூலமாக இத்தனை லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருடமும் வந்து வெளியே வரும், அது வந்து இத்தனை பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து நம்ம சமூக மக்களுக்கு பெரிய அளவுல இல்லை. ஜமாத் நிர்வாகிகளுக்கோ சமூக தலைவர்களுக்கோ கூட உண்மையிலேயே இல்லைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது 2021 வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது. பிஃபோர் 2021 கோவை மாவட்டத்துல இருந்த பல நபர்களுக்கும் சமூக பிரமுகர்களுக்கும் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் இப்படி ஒரு சங்கம் அரசுடைய கட்டுப்பாட்டுல மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு செயல்படுதுங்கிற நாலேஜ் பெரிய அளவுக்கு யாருக்குமே இல்லாம இருந்ததுங்க. இருந்த ஒரு சங்கம், இதுதான் சூழல், இருந்த ஒரு சங்கம் அது சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள் மாவட்டத்துக்கு வரும் பொழுதும் அல்லது ஒரு சிறுபான்மை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் இஸ்லாமிய பெண்களை அழைத்து அவங்க வந்து முக்காடு போட்டுட்டு அந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கான ஒரு காசோலை வாங்குறாங்க இல்லைங்களா? இதை வந்து நம்ம எப்பவும் போல ஜென்ரலா அரசு ஏதோ நிதி உதவி வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம கடந்து போயிடுறோமே தவிர அந்த வழங்கக்கூடிய நிதி உதவி முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்திலிருந்து வருது. அந்த சங்கத்துக்கு சமூகத்திலிருந்து தான் பணம் நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம், டொனேஷன் கொடுத்திருக்கோங்கிற அந்த நாலேஜ் இல்ல. இது நமக்கானது, நம்மளுடைய சமூகத்துக்கானது, நம்ம
தான் எடுத்து வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற பார்வை பெரிய அளவுல இல்லாதது துரதிருஷ்டவசம். நிச்சயமா நிச்சயமா அந்த பார்வையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம வந்து ஆர்கனைஸ் பண்ணி பேசிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் அவங்க இத வந்து கொஞ்சம் பிராட் மைண்டா பார்க்கணும். நிச்சயமா நம்ம ஒரு சங்கத்துல செயலாளரா இருக்கும் பொழுது நம்ம சமூகத்தில இருந்து வேற யாராவது வந்து ப்ரொபோசல் கொடுத்து இன்னொரு நபர் சங்கத்துக்கு செக்ரட்டரியா வந்துட்டாருன்னா நம்மளுடைய வேல்யூ குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணம் இம்மி அளவும் வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மட்டுமல்ல, மட்டும் இல்லாம இன்னொரு சங்கம் வரும்போது இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி இன்னொரு மடங்கு மக்கள் பயன்பெறுவதற்காக அங்க நம்ம வந்து ஒரு பிராட் மைண்டா என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இரட்டிப்பாய் 60 லட்சம் ரூபாய் வரும். அதன் மூலமா 600 பெண்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு பிராட் மைண்டர் வரும். அப்போ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் அவர்களாகவே வேணாலும் ஒரு டீமை வந்து கோஆர்டினேட் பண்ணி இரண்டாவது சங்கத்துக்கு ப்ரொபோசல் கொடுக்க சொல்லி சமூகத்துக்கு ஒரு பயனடையக்கூடிய ஒரு பணியை செய்யலாம். அல்லது இந்த செய்தியை, இது போன்ற ஒரு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் இருக்குங்கிற செய்தியை வந்து அவங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரீச் பண்ணாலே இன்னைக்கு சமூகத்துல வந்து சமூக பணி செய்வதற்கு ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா அவங்க கண்டிப்பா அந்த வேலையை என்ன செய்வாங்க, சரியான கைட்லைன் மட்டும் இருந்தாலே போதும். தட்ஸ் இட். அவங்களுக்கு அந்த கைட்லைன் மட்டும் காட்டி கொடுத்து சீனியர்ஸ் வந்து வழிகாட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு போவாங்க. சிறப்பு. இதுல நான் இந்த ரெக்வஸ்ட் ஏன் வைக்கிறேன் அப்படிங்கன்னா, this is not only the matter of that 1:2 ratio grant money அதை பத்தி மட்டும் இல்லைங்க. இந்த மகளிர் சங்கம் மூலியமாக டாம்கோ என்று சொல்லக்கூடிய நிதி நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? தமிழ்நாடு மைனாரிட்டி கார்பரேஷன் சொல்லுவாங்க, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. இதனோட டைரக்டரேட் வந்து சென்னையில இருக்குங்க. சரி, ரைட். இந்த டாம்கோ என்று சொல்லக்கூடிய நிதி நிறுவனம் மூலமாக 50,000 ரூபாய் எந்த ஆவணங்களும் இல்லாமல் சரி இந்த பெண்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. ஃபார் 4% இன்ட்ரெஸ்ட். இத வந்து நாம இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி ஆகணும் ஆஸ் பர் RBI ரூல்ஸ். ஆனா மற்ற வங்கிகளோடு ஒப்பிடும் பொழுது இது நாம ஒரு சர்வீஸ் சார்ஜ் 4% எடுக்கிறாங்க. காரணம், ஒரு டாம்கோ நிறுவனங்கிறது ஒரு பேங்க் தான். அங்கேயும் ஏறத்தாழ ஒரு 20-30 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, பில்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அங்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 50,000 ரூபாய் வாங்கி நேஷனலைஸ்ட் பேங்க்ல குறைந்தபட்சம் 6% வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது அதுல சரிபாதி தான் வந்து இதுல நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. 4% நீங்க முத்ரா வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுங்களா சார்? இந்த டாம்கோங்கிறது சுய உதவி குழு இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ல வருதுங்க. இந்த டாம்கோ எல்லாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேஸ்ல வருது. இங்க இருந்து நீங்க முத்ரா லோன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 4 இருந்து 10.5% வரைக்கும் போகுதுங்க. இதெல்லாம் வந்து மேம்பாட்டுக்காக வகுக்கப்பட்ட திட்டங்கள். இதுல வந்து டாம்கோவுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் வந்து அவங்க சப்சிடியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள்ல நீங்க அந்த முத்ரா வரைக்கும் போய் பார்த்தா கூட நம்ம சொல்லக்கூடிய இந்த டாம்கோ இருக்கு இல்லைங்களா, இவங்க வாங்கக்கூடிய இந்த சர்வீஸ் சார்ஜ் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ரொம்ப குறைவுதான். நம்ம நியாயப்படுத்த வரல, வட்டியை வந்து அங்கீகரிக்கல, ஆமோதிக்கல. பட் நாம வாழக்கூடிய நம்ம இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில அரசு வழங்கக்கூடிய அல்லது அரசு முன்வைக்கக்கூடிய ஒரு சேவை திட்டத்தை நம்ம அந்த பார்வையில தான் பார்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய நிச்சயமா. அதுதான் சரியான விஷயமாகவும் இருக்க முடியும். நம்ம இன்னொரு பக்கம் வட்டியில்லா கடன் வழங்குங்க. காரணம், இந்த இஸ்லாமிய சமூகத்துல எங்களுக்கு வட்டி வாங்குவது ஹராம்னு நம்ம எல்லா மாவட்டங்கள்லயும் மனுக்களும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய கோரிக்கைகள் ஒரு பக்கம் எழுந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கான திட்டங்களை நம்ம வந்து புறந்தள்ளிட கூடாதுங்கிறது நம்ம பார்வையா இருக்கும். நிச்சயமா சார். வந்து அடிப்படையாவே நம்ம வந்து இந்த பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய
தொழில் வாய்ப்பையோ அல்லது வியாபார வாய்ப்பையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அமைப்புகளுடைய இந்த உதவிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா. ஆனால் பெரும்பாலும் இந்த வழங்கப்படக்கூடிய இந்த தொகை செக்கா நம்ம கொடுக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு தேவைக்கான பொருளாதார பயன்பாட்டோட நிறைய இடங்கள்ல நின்று போயிடுது. அப்ப வந்து இந்த வாய்ப்பை வந்து இப்ப இது மாதிரி ஒரு அரவை மில் வாங்கி கொடுக்கறது அல்லது வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய தையல் மிஷின் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க. அப்ப இது மாதிரியான பொருட்களா மட்டுமே கொடுக்கறதுக்கான சாத்தியங்களையும் உருவாக்கி அதற்கான பயிற்சிகளையும் கொடுக்கறதான சாத்தியங்களை வந்து உருவாக்குறதுக்கான ப்ரொபோசல நாமளா இந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஆலோசனை செய்து அதற்கான முயற்சிகளோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அரசினுடைய திட்டப்படி இது நேரடி பணப்பட்டுவாடா? அப்படி இல்ல. ஆக்சுவலி இப்ப அவங்க பிக்ஸ் பண்ணிருக்க தொகை வந்து ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் என்று அவங்க கன்ஃபார்ம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நீங்க வந்து ஒரு வெட் கிரைண்டரா கொடுக்கலாம், டெய்லரிங் மிஷினா கொடுக்கலாம், இல்ல 10,000 ரூபாய் பணமா கொடுக்கலாம், இல்ல அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு நீங்க என்ன வேற செஞ்சிட முடியும் செஞ்சிடலாம். இல்ல ஏதாவது ஒரு பெக்குலர் கேஸ் இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு அந்த கௌரவ செயலாளருடைய ஒரு பரிந்துரை கடிதத்தை வச்சு கொடுத்தோம்னா அதையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயார். நீங்க 5,000 ரூபாய் போதும் சொன்னாலும் கொடுப்பாங்க, 10,000னாலும் நீங்க பொருளாகவோ பணமாகவும் கொடுப்பாங்க. இந்த 30 லட்சம் ரூபாய்ங்கிறதுடைய ஃபண்டிங்ல நாம கொடுக்கற அந்த லிமிடேஷனுக்குள்ளால நீங்க அந்த கவுண்ட வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெட்டீரியலாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மணியாவும் கொடுக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க, இந்த 10,000 rupees வந்து வாழ்வாதாரத்துக்கும் மேம்பாட்டுக்காகவும் தான் வழங்கப்படுது, பட் அவ்வாறு அது வந்து நடக்கிறது இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து அரசாங்கம் நேரடியாக இறங்கி பார்க்கக்கூடிய முடிகிற வேலையே அல்ல. நிச்சயமா இன்னைக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. இந்த என்ஜிஓஸ் வந்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலமாக இவங்களுக்கு கல்விகளை வழங்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க, ஒரு 3 மாத கால தையல் பயிற்சி வகுப்பு நடத்தி அவங்கள வந்து சிறந்த முறையில ஒரு ஜாக்கெட், பிளவுஸ், நைட்டி, சுடிதார் இதெல்லாம் தைக்கிற அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற வச்சு அதுக்கப்புறம் மிஷின் வாங்கி கொடுத்துடலாம். பெற வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சர்டிபிகேட் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அவங்கள அனுப்பி விட்டுறோம். அதுல ஒரு சில அறக்கட்டளைகள் என்ன செய்யறாங்கன்னா வெளியில அவங்களை அனுப்பும் பொழுது ஒரு தையல் மிஷினையும் கையில கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தையல் பயிற்சி பள்ளியிலிருந்து நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சான்றிதழோடு நீங்க வந்து அரசுக்கு மனு செய்தீங்கன்னா அரசு வழங்கக்கூடிய தையல் மிஷின் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இந்த ஃபண்ட் இல்லாமயே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ ஒரு 150 தையல் மிஷின் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து அவங்க ஒதுக்குறாங்கன்னா அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட தையல் பயிற்சி பள்ளிகள் இருந்து தேர்ச்சி பெற்று வரக்கூடிய அந்த மாணவிகள், அந்த பெண்கள் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த சான்றிதழோடு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்தால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதே போன்ற ஒரு அமைச்சர் வரும் பொழுதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுதோ என்ன செஞ்சு அவங்களுக்காக அதை ஒதுக்கீடு செஞ்சு அந்த தையல் மிஷினை அவங்க கையில கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த உதவும் சங்கம் இல்லாமலேயே இந்த உதவி தனிப்பட்ட முறையில் நடக்குது. இதுக்கான வழிகாட்டுதல்களையும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே பெரும்பாலும் நிச்சயமா செய்யறோம். ஓகே, இப்ப இதுல நம்ம என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம்னா இனியும் நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் கூட பிராட் மைண்டோட சில விஷயங்களை கையில் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுப்பதோடு நிறுத்திவிட்டால் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வது மிக 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 கடினம். இன்றைக்கு ஆண்களே வந்து கற்றுக்கொண்ட தொழிலையோ அவங்களுடைய வியாபாரத்தையோ சரியான முறையில செய்து வருமானத்தை முழுமையாக ஈட்க முடியாத, சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன சம்பாதிக்க போறோம், என்ன நடக்க போதோங்கிற அந்த ஒரு பரபரப்புல முழுமையா அவங்களுடைய அந்த சிந்தனையையும் செயலையும் வந்து வெளிக்கொண்டு வர முடியாம அரையும் குறையமா சம்பாதிச்சுட்டு அதை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கும் போது பெண்கள் வந்து பொதுவாவே ஒரு கட்டுப்பாடு உள்ள பெண்கள். அவங்களுக்குன்னு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுடைய பராமரிப்புன்னு இருக்கு, ஃபேமிலி பராமரிப்புன்னு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சில
நேர ஓய்வுகள் தேவைப்படுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல வாழக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் மூலியமா ஒரு கல்வியை மட்டும் கொடுத்து ஒரு தையல் மிஷினை கத்து கொடுத்து தையல் மிஷினை கையில கொடுத்து அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க அதை கொண்டு ஒரு தெருவுக்கு மேல வெளியே வர முடியாது. நிச்சயமா. அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 2 பிளவுஸ் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட தைக்கிறதுக்கு. ட்ரையலா அவங்க எடுத்து செய்வாங்க. அவங்க தைச்சு கொடுக்கறதுக்கு பல நேரங்கள் காசு வராது. இல்லைன்னா இவங்களுடைய அந்த ஒரு தையல் அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். சரி. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்க அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பல வீடுகள்ல இந்த அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கக்கூடிய அல்லது அவங்க கை காசை கொடுத்து வெளியிருந்து வாங்கக்கூடிய தையல் மிஷின்கள் சின்ன சின்ன துணிகளை வந்து காய போடுவதற்கு பயன்பட்டு. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம வந்து அவங்க இனியும் கொஞ்சம் கூடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் விசாலமான பார்வையில கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இது மகளிர் சங்கம் மூலியமா மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா மகளிர் சங்கம் மூலியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள இஸ்லாமிய மதத்தை சார்ந்த வயது முதிர்ந்த ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட முஸ்லிம் மகளிர் நலனுக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய விஷயம், அந்த சங்கங்கள் திரட்டக்கூடிய நன்கொடை நிதி இருக்கு இல்லைங்களா, அதற்கு அந்த நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப இணையாக ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஆண்டுதோறும் அதிகபட்சமாக மேக்சிமம் நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டீங்கன்னா இரட்டிப்பா கிடைக்காது. அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் நாம் செலுத்தும் பட்சத்தில் 20 லட்சம் வரை அரசால் இணை மானியம், அதாவது 1:2 என்ற ரேஷியோ விகிதாச்சாரத்துல வழங்கப்படுது. மூணாவதா வந்து சொல்லக்கூடிய செய்தி தான் இது, சரிங்களா? நடைமுறையில இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அந்த பிராக்டிகலா பார்க்கும்போதுதான் தெரியும். இந்த நிதி தொகுப்பிலிருந்து அந்த மகளிருடைய வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கு அந்த வகையில உதவிகள் செய்வது மற்றும் தேவைக்கேற்ப தையல், பூ வேலைப்பாடுகள், காலணிகள் செய்வது, கைவினை பொருட்கள் செய்ய பயிற்சி அளிப்பது, சிறு தொழில் துவக்க உதவி செய்தல், இது போன்ற எழுத்துக்கள்ல இருக்கு. மிகவும் ஏழ்மை நிலையில உள்ள முஸ்லிம் மகளிருக்கு பின்ன மத்திய மாநில அரசுகள் வந்து வழங்கக்கூடிய சலுகைகள், உதவித்தொகைகள் இதையெல்லாம் கிடைக்க வழிவகை செய்வது. அப்புறம் அடுத்ததா முக்கியமானது சுய உதவி குழுக்கள் அமைத்து பயிற்சி அளித்து சிறு வியாபாரம் துவங்க கடனுதவி கோருபவர்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, டாம்கோன்னு சொல்லி, அதன் வழியாக தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக அந்த லோன் வாங்குறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்ப இந்த 5 தலையாய பணிகள் தான் மகளிர் உதவும் சங்கம், முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மூலமா நம்ம செய்ய முடியும். ஓகே சார். இதுல அந்த மூன்றாவதாக சொன்ன அந்த தையல் கத்து கொடுக்கறது, பூ வேலைப்பாடு, இதெல்லாம் வந்து பிராக்டிகல் நடக்கிறது இல்ல. சரி. அப்புறம் இந்த வந்து இங்க தையல் சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கற வேலைகள் மட்டும்தான் எல்லா மாவட்டங்கள்லயும் பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. இப்ப இந்த பணிகளை செய்யறதுக்கு வந்து சங்கத்தினுடைய நார்ம்ஸ் இடம் கொடுக்கிற போது, இப்ப உதாரணமா இந்த ப்ரொபோசலை வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது அதுல முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கணினி பயிற்சி அப்படின்னு தான் இருக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸஸ் நடத்துறது அப்படின்னு. ஆனா நடைமுறையில எந்த மாவட்டத்திலயும் அது மாதிரி கம்ப்யூட்டர் வகுப்புகள் நடத்துறது மாதிரி தெரியல. இது மாதிரி ஒரு நல்ல செயல்படக்கூடிய சங்கத்தினுடைய மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கூட இத மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி மாவட்ட ஆட்சியர் தலைவர் வலையில நடத்துறதுக்கான சாத்தியப்பாடுகள் இல்லையா? நிச்சயமா நம்ம வந்து மனுக்கள் அளிக்கணும். மனு கொடுத்து நம்ம பாருங்க, இப்போ அரசாங்கத்துக்குன்னு நிறைய பிளான் இருக்கு, நிறைய அஜெண்டாஸ் இருக்கு. சரி. அவங்க வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து ஒரு குறையான ஆட்சியா நடத்தணும் அப்படின்னு எந்த அரசாங்கமும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் நம்மளுடைய தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல வந்து நிச்சயமா எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லணும்னு தான் பாப்பாங்க. சரி. அது இப்போ குறைந்தபட்சம் அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம அவங்களை வந்து பெரிய அளவுல பிளஸ் மைனஸ் சொல்றதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி ஆவரேஜா கொண்டு போகக்கூடிய ஒரு மனநிலை இருவருக்கும் தான் இருக்கு. சரி. அவங்க வந்து இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை வந்து செம்மைப்படுத்துவதற்கு அல்லது அந்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆயத்த பணிகளை எப்பவும் போல செய்யறாங்க. கூடுதலாக இப்ப நம்ம
நம்ம சமூக மக்களுக்கு இதெல்லாம் இனியும் அதிகமா தேவைப்படுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கிளாஸ் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, இன்ஸ்டிடியூஷன் வந்து கோயம்புத்தூர்ல உருவாக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே. அப்போ இந்த மகளிர் சங்கத்துல அதுக்கான ஃபண்ட் கிடைக்காது. ஓகே. மகளிர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள், கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10 லட்சம் ரூபாய் நன்கொடை நிதி வசூல் செய்து அந்த சங்கத்தினுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தினால் அரசாங்கம் இணைய மானியமாக 20 லட்சம் ரூபாய் அந்த சங்கத்திற்கு வழங்கும். இந்த 30 லட்சம் ரூபாய் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய முஸ்லிம் விதவை பெண்களுக்கு 10,000 ரூபாய் விதமாக என்ன செஞ்சுக்குங்க. இதற்கு மேல அந்த சங்கத்துக்குன்னு நிதி அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. இப்போ நம்ம இருக்கு சிறுபான்மை நல ஆணையம் எல்லாம் இருக்குங்க. ஆமா. இப்ப கூட சமீபத்துல நம்ம ஜோ அண்ணா வந்து தலைவர் வந்து என்ன செஞ்சிருக்காருங்க, அருண் ஜோ வந்து பதவி ஏற்றிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து கூட மரியாதைக்குரிய ஜே முகமது ரஃபி அவங்க வந்து அதுல செயற்குழு உறுப்பினரா இருக்கிறாரு. அப்ப இது போன்ற ஆணையங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு சமூக மேம்பாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரொபோசல் அரசுக்கு கொடுத்து அவங்க அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்தா தான் இது நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர மகளிர் சங்கத்திலிருந்து சொல்றது இருக்கிற செயல்பாட்டையே நாம இன்னும் முழுமையா பயன்படுத்தாத ஒரு நிலைமையில நம்ம பல யூட்டிலைஸ் பண்றது இல்ல. அதை சரியா செயல்படுத்த வைக்கிறதே நம்முடைய முதலிய தலையாய கடமையாகவும் இருக்கு. அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே அல்ல வேலை. ஆமா ஆமா. இப்ப சிறுபான்மை துறைக்கென்றே நீங்க வந்து அதாவது அமர்த்தப்படக்கூடிய அலுவலர் இருக்காரு இல்லைங்களா. அதாவது உதாரணத்துக்கு பொருளாளர் எடுத்துக்கீங்களேன். சரி. பொருளாளர் வந்து இந்த சிறுபான்மை துறைக்காகவே வராரு. ஆமா. ஓகே. நம்ம சிறுபான்மை நல அலுவலரா வரக்கூடிய அவருக்கு கூட மாவட்ட ஆட்சியர் அந்த பக்கத்துல இருந்து வேற சில பணிகள் வந்து வழங்கப்படுது. அல்லது ஆன் டியூட்டில பல நேரங்கள்ல வெளியே போக வேண்டியது இருக்கு. அப்ப அவர்னால இது முழுமையா என்ன செய்ய முடியறது இல்ல, எடுத்து கொண்டு போக முடியறது இல்ல. அதுக்காக தான் நம்மளுடைய வழியில இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை பொறுப்பு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இல்லையா. அவங்க ஒரு சரியான திட்டங்களையும் சரியான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் அரசு துறையும் அதிகாரிகளும் அதை அங்கீகரித்து செயல்படுவதற்கு முன்வா வந்துருவாங்க. சரியான ப்ரொபோசல் இருக்கு, அதுல அவங்களுக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பினான்சியலி வந்து அவங்களுக்கு எந்த கிரிட்டிசிசம் வராது. அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை நாம் முன்வைக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை செய்வதற்கு தயாரா இருப்பாங்க. நம்ம வந்து பொதுவா சும்மா அந்த ஒரு மனுவை வந்து பேருக்கு எழுதி அத நடைமுறை சாத்தியம் இல்லாத, அதாவது நடைமுறைகளில் பல சிக்கல் இருக்கக்கூடிய பல தேவைகளை வந்து காகிதத்துல எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அது அரசு செயல்படுத்த மாட்டேங்குது, நமக்கான அரசு அல்ல, நமக்கு சாதகமான அரசு அல்ல, நம்ம மீது அக்கறை இல்லைன்னா பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஓகே சார். இப்ப வந்து நம்ம ரொம்ப முக்கியமா 1-2 விஷயங்களோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ஏன்னா 30 நிமிடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அடிப்படையா இப்ப இந்த சங்கத்தினுடைய பினான்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இருந்து திரட்டுறது அப்படிங்கறது அதனுடைய மூலாதாரம். இது போக புரவலர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க, ஆயுள் சந்தா உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி, மாதாந்திர சந்தாதாரர்கள்னு வச்சிருக்கிறாங்க. கேட்டகரி வைஸ்ட் வரக்கூடிய இந்த பீப்புள், இந்த மக்கள் வந்து எப்படி நியமிக்கப்படுறாங்க? இப்ப நேரடி நியமன உறுப்பினர்களாக அரசு உறுப்பினர்கள் இருக்காங்க, பதவி வழி உறுப்பினர்களா, அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினரா இப்ப உங்களை மாதிரி கௌரவ நிலை செயலாளர், துணை செயலாளர், இது மாதிரியாக அந்த சமுதாயம் சார்ந்து முஸ்லிம் சமூகம் சார்ந்து ஓரளவுக்கு செயல்பாடுகளும் மக்கள் அறிமுகமும் இருக்கக்கூடியவர்களை இந்த துறைக்கு அறிமுகப்படுத்தி அவங்களை நியமிச்சுக்கிறாங்க. இப்ப இது தவிர இந்த ஆயுள் சந்தா அல்லது மாதாந்திர சந்தாவுக்காக எப்படி தேர்வு செய்ய? அதாவது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கிறது ஓபன். இந்த போரத்துல வந்து யார் வேணும்னாலும் நீங்க ஆண்களோ பெண்களோ மெம்பராக இணைந்து கொள்ளலாம். ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சந்தாவை ரினியூ பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் செலுத்தினால் போதும். சரி. இதுவே நீங்க வந்து ஆயுள் கால சந்தாதாரராக ஆக வேண்டும் என்றால் ஒரு முறை 1000 ரூபாய் செலுத்தினால் நீங்கள் ஆயுள் கால சந்தாதாரராக ஆகிவிடுகிறீர்கள். அந்த 1000 ரூபாய் கட்டி, இந்த 500 ரூபாய் கட்டி ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க ரினியூ பண்ணணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதனால இன்றைய சூழல்ல வந்து 500 ரூபாய் யாரும் செலுத்துவதில்லை. 1000 ரூபாய் செலுத்தி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஆயுள் கால சந்தாதாரரா உறுப்பினரா அந்த மகளிர் சங்கத்துக்குள்ள வந்துடுறாங்க. சரி.
அது போக புரவலர் சந்தாதாரன் சொல்றோம் இல்லைங்களா, ஆமா. அவர்கள் வந்து 5000 ரூபாய் செலுத்தி இங்க மெம்பரா சேர்ந்துடுறாங்க. ஓகே. இந்த 5000 ரூபாய் செலுத்தியவர்களும் 1000 ரூபாய் செலுத்தி ஆயுள் கழக உறுப்பினர் ஆகிறவங்களும் பொதுக்குழு உறுப்பினரா மாறுறாங்க. ஓகே. அப்ப நீங்க சொன்ன இந்த 6 நபர்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இந்த 5000 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செலுத்தி ஆயிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. ஓகே. ஓகே. இந்த 5000 ரூபாய் செலுத்தினவங்க வந்து அந்த 6 நபர்கள் பொறுப்பாளராக வராங்க இல்லைங்களா, ஆமா. அந்த கேட்டகரியில தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இந்த 5000 ரூபாய் பே பண்ணி இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் அதுக்குள்ள வந்துடுறாங்க. ஓகே. அப்ப இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதா இருந்தா, முதல் ஆண்டில் மட்டும்தான் மாவட்ட ஆட்சியருடைய நேரடி பொறுப்பு நியமனம். அதனுடைய இரண்டாவது ஆண்டில் மக்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வந்து என்னுடைய துணை கௌரவ நிலை செயலாளர், துணை கௌரவ செயலாளர்கள் எல்லாம் வந்து தேர்வு செய்யறாங்க. சோ அதுக்கான ஒரு ஜெனரல் பாடி, ஒரு அசோசியேஷனாவே வந்து அதை சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டு. ஓகே சார், இப்ப இதுல ஒரே ஒரு செய்தியோட நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். இப்ப வந்து முதல்ல இதனுடைய ப்ரொசீஜரை வந்து நாம படிக்கும் போது இதுல வந்து முதல்ல ஒரு பெயர் தேர்வு அப்படின்னு சொல்லி நாம அந்த ப்ரொசீஜர்ல பாக்குறோம். உங்களுடைய சங்கத்திற்கான ஒரு பெயரை வந்து நீங்க முடிவு செஞ்சு அதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மாவட்ட அளவுல இந்த அமைப்பு போகிற போது மகளிர் முஸ்லிம் உதவும் பெண்கள் உதவும் சங்கம் அப்படிங்கறதா அதனுடைய பெயரா இருக்கு. அது 1 அல்லது 2 அப்படின்னு தான் அந்த சங்கத்தினுடைய இது மாறுது. முதல் கட்டமாக ஒரு ஜெனரல் பாடி அமைக்கப்படுறது மாதிரியான பொதுவான ஒரு சொசைட்டி ஆக்ட்ல நம்ம பதிவு பண்ண சொல்றாங்க இல்லையா, அதனுடைய நடைமுறை என்ன? இப்ப இதற்காகவே முன்னதாக ஒரு தீர்மானம் செய்து அதற்கான ஒரு சங்கம் ரெஜிஸ்டர்ட் அமைப்பா உருவாக்கின பிறகுதான் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு முடியுமா? எப்படி? அதாவது முதல் கட்டமா வந்து நம்ம மெம்பர்ஸ வந்து இதுல இணைக்கிறோம். சரிங்களா? இணைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்தில் இந்த சங்கம் நிறுவப்படுதோ அந்த மாவட்டத்தின் பெயர் முன்னாடி வந்துரும். இப்ப திருப்பூர் என்று வந்தால் திருப்பூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம். கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம். இது இங்க கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம். இந்த சங்கம் வந்து 12/8/1976 சங்கங்கள் பதிவு சட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த பதிவு சட்டத்தின்படிதான் என்ன செய்யறோம், பதிவு செய்யறோம். அப்ப இந்த ஃபார்மேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு தலைவர், யாரு உபதலைவர், யாரு பொருளாளர், இவங்க 3 பேரும் பதவி வழியில வர்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 6 நபர்களையும் வந்து தேர்வு செஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொடுக்குறோம். அது வரைக்கும் அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பாக மட்டும்தான் அமைப்பாக இருக்கும். எல்லாம் பொறுப்பாளர்கள் எல்லாம் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்க எல்லாம் அதுல வந்து அப்ளிகேஷன்ல இன்வால்வ் பண்ணி அந்த படிவத்தை நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்து அவங்க அந்த மானிட்டரிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த சங்கத்தை பதிவு செஞ்சு என்ன செய்யறாங்க, நமக்கு செயல்படுத்துறாங்க, திரும்ப கொடுப்பாங்க. ஓகே சார், ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல். இன்னும் இது பல மாவட்டங்களில் மிக பின்தங்கிய செயல்பாடுகள் அல்லது தாமதமான செயல்பாடுகள் அல்லது செயல்பாடு குறைபாடுகள் என்று பல்வேறு சூழல்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சம்பிரதாய நிகழ்வுகளை போல ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான அந்த ஃபண்டை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கருத்தை சொல்லிருந்தீங்களா? சரி, சொல்ல சுருக்கமா. அதாவது நம்மளுடைய இந்த சங்கம் இந்த வருடம் மார்ச் மாதம் தான் நிறுவப்பட்டது. இரண்டாவது சங்கம் என்பது மார்ச் மாதத்தில் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு நமக்கு கை கிடைச்சதுங்க. மார்ச் 31 இந்த 10 லட்சம் ரூபாய் நிதி வசூல் செய்து செலுத்த வேண்டிய டெட்லைன். அதாவது 19க்கும் 31க்கும் நடுவில் வெறும் 12-13 நாட்கள் தான் இருந்தது. அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து நம்ம சிறப்பான முறையில வசூல் செஞ்சோம் 10 நாள்ல. சிறப்பு சார். 10 நாள்ல 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி தமிழ்நாட்டிலேயே வந்து வேற எந்த மாவட்டத்திலயும் இதற்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட முதல் வருஷத்துல சங்கங்கள் எதுவுமே 10 லட்சம் ரூபாய் வசூல் செய்யல. இரண்டாவது விஷயம் என்னன்னா 10 நாள்ல 10 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கோம். இது சாதனையாக நாம பெருமைப்படல. மகளிர் மேம்பாடு மகளிருக்கானது, ஏழை எளியருக்கானது அப்படிங்கிறதுனால சமூகம் வந்து கை கோர்த்து என்ன செஞ்சாங்க, இந்த பணியை செஞ்சாங்க. அப்ப நமக்கு என்னன்னா இங்க ஒரு தார்மீக கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அப்ப என்னுடைய சார்பில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எந்த மாவட்டத்திலேயாக இருந்தாலும் அந்த கௌரவ செயலாளர்கள், இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் வெறுமனே ஒரு பொறுப்பாக மட்டும் இதை நினைத்து விடாமல், அதாவது ஒரு பதவியாக இதை நினைத்து விடாமல் அது அவர்களுக்கான பொறுப்பாக நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10 லட்சம் ரூபாயை முழுமையாக வசூல் செய்து அதை வந்து அரசாங்கத்தினுடைய நிதி உதவி அந்த இதுல வங்கி கணக்கில் செலுத்தி அதை முறையாக பெற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்ல, வேறும் அந்த
முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மூலமாக என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் எனவும், இரண்டாவது சங்கம் இல்லாத மாவட்டங்களில் விரைவில் இரண்டாவது சங்கம் உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து இந்த சமூகத்தில் மகளிருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்ய வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி சார். இப்ப இறுதியா ஒரு செய்தி சொல்லிடலாம். இப்ப நிறைய பேருக்கு இந்த சங்கம் இப்படி செயல்பட்டு இருக்கு, இது மாதிரியான ஒரு தேவை இருக்குங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை. அதை நீங்க முதல்ல சொல்லி காட்டினீங்க. அது மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க, வானொலி வழியாகவோ அல்லது சோசியல் மீடியா வழியாகவோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இப்ப நம்ம மாவட்டத்துல இது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தேடல் எழுந்துச்சு அப்படின்னா அவங்க சமூக நலத்துறையில போய் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்திக்கலாமா? இந்த நிர்வாகிகளுடைய கூட்டம் அல்லது இவங்களுடைய யார் செயல்படுறாங்க, நம்ம மாவட்டத்தில் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சாதாரண இந்த சமுதாயம் சார்ந்த ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைவு செஞ்சிடலாம் சார். நேரடியாக அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்க நேரடியா போய் நம்ம மாவட்டத்துல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் அதுக்கு யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு, இந்த ஆண்டு வர வேண்டிய அல்லது செலுத்த வேண்டிய அந்த 10 லட்சம் ரூபாய் நன்கொடை வந்துருச்சா எல்லாமே கேட்கலாம். அலுவலர் அதாவது பொருளாளர் கொஞ்சம் வேலையை இது வெளியே போயிருந்தாலும் கூட அந்த துறைக்கென்று ஒரு கண்காணிப்பாளர் இருக்காரு, சூப்பரிண்டென்ட், அவரை போய் சந்திக்கலாம். அவங்க அதுக்கான முழுமையான தகவல்கள் யார் கேட்டாலும் கொடுக்கறதுக்கும் தயாரா இருப்பாங்க. நிச்சயமா அங்க போய் அதாவது நம்ம மாவட்டத்தினுடைய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் எவ்வாறு செயல்படுது, இதுக்கு யாரு பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க, இப்ப நான் அதுல இணைஞ்சு செயல்படணும்னா நான் என்ன செய்யணும் என்ற தகவல்கள் எல்லாம் கேட்கலாம். அவர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருடைய நம்பர் என்ன செய்வாங்க, தொலைபேசி நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலே இந்த சமூகத்திற்கு மிக தேவையான விஷயம். கிட்டத்தட்ட இந்தியா விடுதலை அடைவதற்கும் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட ஒரு சங்கம் இந்தியா விடுதலை அடைந்தும் 70 ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் நம்முடைய சாதாரண கிராம மக்கள் வரை சேரவில்லை அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளவு ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதை ஓரளவுக்கு நாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் வழியாக நிகழ்ச்சியை கொண்டு சேர்த்திருக்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து தெளிவான விளக்கம் தந்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றிகள். நேர்களே, இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை தமிழக அளவில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகளிர் முஸ்லிம் உதவும் சங்கங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதனுடைய பயன்கள் குறித்தும் புதிதாக அதனுடைய செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தெளிவாக பேசினோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கோவை மாவட்டத்தினுடைய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தினுடைய 2வது சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் உமர் ஷரீப் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் பராமரியும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.